சாரு ரேஸுக்கு போய் விஜய் சாரு, சூர்யா சாரு, பாம்பே சேதுபதி சாரு பிக் பாஸ் காப்பாத்த போறா இருந்துச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவாகர் தான் வெளியே போயிருக்காரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. 100% திவாகர் தான் இன்னைக்கு வெளியே போறாரு. இது ஃபேரான எவிக்ஷனா அன்ஃபேரான எவிக்ஷனா நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. ஆனா இந்த எவிக்ஷன்ல சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இவரை எவிக் பண்ணதுக்கு சில காரணங்கள் இருக்கிறதா பேசப்படுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாங்க. ரெண்டு காரணம் சொல்றாங்க. திவாகர் வெளியே போனதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டுபடி பார்த்தா திவாகர்லாம் வெளியே போற நிலைமையே வரல. திவாகருக்கு வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக ஓட்டு தான் வந்திருக்கு. ஓட்டு ரீதியா பார்த்தா ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் வந்து கெமி, இவங்க தான் பின்தங்கி இருக்காங்க. கனி கூட பின்தங்கி தான் இருக்காங்க. ஆனா திவாகர் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காரு. திவாகர் அனுப்புனதுக்கு வேற சில காரணங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னென்ன காரணம்னா, திவாகர் வந்து இந்த தரம், சீப்பு இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசுறாரு பார்த்தீங்களா. அதே மாதிரி திவ்யா கிட்ட ஏறக்குறைய கேஸ்ட் என்னன்றதை கேட்டிருப்பாரு. நீங்களும் நானும் சொந்தக்காரங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இவர் இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா வந்து ஆர்கே சுரேஷ்க்கும் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி பிளான்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அப்படி இருக்கும் போது ஆர்கே சுரேஷ் என்ன சமுதாயம்ன்றது இவருக்கு தெரியும், ஓகேவா. அவர் கல்யாணம் பண்ண போறாருன்னா அந்த பொண்ணு அந்த சமுதாயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் கேட்குறாரு, உங்கள் கேஸ்ட் என்னன்றதை இன்டெரக்டாக சுற்றி வளைச்சி கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரிலாம் இவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காருல்ல. கேஸ்ட் ரிலேட்டடாக சில கேள்விகளை கேட்குறாரு. அதே மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வுன்ற விஷயத்தை சுற்றி சுற்றி வராருன்றது ஒரு காரணம். ஏன்னா இவர் கொஞ்சம் அதிகமாக போகிறாரோ பிரச்சனை ஆகிடும். ஏன்னா வந்து அது வந்து ஷோவோட பேரை கெடுக்கும். டோட்டலாக வந்து என்னடா இவர் இப்படி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஷோவோட பேரை கெடுக்கும். அதனால எதுக்கு வம்பு? விஜய் சேதுபதியை விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எதுக்குடா வம்பை வளர்க்கணும்? அதனால இவரை கட் பண்ணுறது தான் உங்களுக்கு வேணுமா? நிறைய மக்களோட விருப்பம் அதுதானா? தூக்கிடலான்றதுக்காக தூக்குறதா சொல்கிறாங்க. ஒரு ரீசன் அது. இன்னொன்று ரீசன் வேற ஒன்று. இவர் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவார்ல, கேமரா முன்னாடி வந்து ரீல்ஸு. இப்போ சமீபமாக ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு படத்தில் இவர் பேசின டைலாக் தான். அதாவது திவாகர் நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாருல, அதில் அக்யூஸ்டுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த படத்தில் இந்த டைலாக் வரும். அப்படி அந்த டைலாக்கை இவர் கேமரா முன்னாடி பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன டைலாக் தெரியுமா? அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு. சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு. சூர்யா மேல என்ன வன்மோன்னு தெரியலங்க. சூர்யாவுக்கு வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது என்ன பாம்பேக்கு போயிட்டாருன்னு சொல்றதுன்னு தெரியல. அதுதான் அவர் இப்ப பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காரு. அது ஒரு மாதிரி நக்கலா சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இவங்களுக்கு அரசியல் ரேஸ்லாம் கூட ஓகே, சூர்யாவுக்கு பாம்பேக்கு போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. சரி, அடுத்தது விஜய் சேதுபதிக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? விஜய் சேதுபதி சார் இப்ப பிக் பாஸுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் விஜய் சேதுபதி பார்த்தா கொஞ்சம் கடுப்பா இருப்பார்ல. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்களாம். விஜய் சேதுபதி அந்த மாதிரி பிக் பாஸ் சைடு போயிட்டாருன்னு சொல்றாரு. இப்ப சினிமாவை யாரு காப்பாத்துறதுன்ற ஒரு நிலைமை இருக்கு. அப்பதான் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ட்ரியை கொடுக்குறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆக்சுவலா இவர் வந்து இந்த டைலாக்கை இங்கே கிரியேட் பண்ணி பேசல, ஏதோ ஒரு படத்துல வந்திருக்கு, எனக்கு சரியா தெரியல. அக்யூஸ்டுன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இந்த டைலாக் வந்ததான்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு படத்துல இதே திவாகர் பேசின டைலாக்கை தான் இந்த இடத்துல பேசியிருக்காரு. இதுல கொஞ்சம் விஜய் சேதுபதி அஃபண்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஹோஸ்டோட ஈகோவை டச் பண்ணா கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு இதில் ஆயிஷா வந்து கமலை எதிர்த்து பேசியிருப்பாங்க. கமல் செம்ம அப்செட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆயிஷா அடுத்த சில வாரங்களில் கமல் கிட்ட தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. சார் அன்னைக்கு நான் தேவையில்லாமல் பேசிட்டேன் சார்னு. ஏன்னா வந்து ஒரு ஹோஸ்ட்டை நீங்கள் பகச்சிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் சேதுபதி டக்கு டக்குன்னு உட்காருங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. யாராவது எதிர்த்து பேசுறாங்களா? இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு ஹோஸ்ட் கிட்ட நம்ம பகச்சிக்க கூடாதுன்னு அமைதியாக போயிட்டு இருக்காங்க. நேற்று எஃப்ஜே லைட்டாக எகிர்னதுக்கே விஜய் சேதுபதி என்ன சொன்னார் பார்த்தீங்களா? எஃப்ஜே இதை என்கிட்ட பண்ணாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு ஹோஸ்டோட ஈகோவெல்லாம் டச் பண்ணிட்டா அவங்க ஏதாவது பண்ணி வெளியே அனுப்ப தான் பார்ப்பாங்க. இது வந்து விஜய் சேதுபதியோட ஈகோவை டச் பண்ணிருச்சு. என்ன இவர் இப்படி சொல்றாரு? அதாவது எல்லா ஸ்டாரும் போயிட்டாங்க, நான் வந்து காப்பாற்ற போறேன். என்ன இவன் நம்ம பேரை எதுக்கு கொண்டு வரான்? ஏன்னா ஆக்சுவல் டைலாக்ல விஜய் சேதுபதி வரமாட்டாரு. ஏன்னா ஆக்சுவல் டைலாக்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸை தான் சொல்ற மாதிரி விஜய், அஜித், அதுக்கப்புறம் சூர்யா பெரிய ஸ்டார்ஸை தான் சொல்ற மாதிரி விஜய் சேதுபதி அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லை. உண்மை அதுதானே. ஒரு 5 பேர் தான் டாப்ல இருக்காங்கன்னா விஜய் சேதுபதி அந்த டாப்ல இல்லை. அதனால ஒரிஜினல் டைலாக்ல விஜய் சேதுபதி வரமாட்டாரு. இந்த இடத்துல இவர் விஜய் சேதுபதி பிக் பாஸுக்கு போயிட்டாருன்னு சொல்றாரு போல. சொல்லி டைலாக் பண்ணது விஜய் சேதுபதியை காயப்படுத்திருச்சு. அதனால அவர் தலையிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்று, இவரால் வந்து பொதுமக்கள் கிட்ட நம்ம சேனல் அடி வாங்கிட்டு இருக்கு, அதை பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி விஜய் சேதுபதி இப்படி பேசினது விஜய் சேதுபதியோட ஈகோவை டச் பண்ணிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க.
இந்த 2 காரணத்துக்காக தான் வெளியே போயிருக்காரே தவிர ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு நிறைய வந்திருக்கு மீன்ஸ் ரம்யா ஜோ கூட கம்பேர் பண்ணும் போதும் சுபிக்ஷா கூட கம்பேர் பண்ணும் போதும் கனி கெமி கூட கம்பேர் பண்ணும் போதும் இவருக்கு ஓட்டெல்லாம் வந்திருக்கு. இருந்தாலுமே தேவையில்லை, ஓட்ட காரணமாக வச்சே தூக்கிடலான்ற மாதிரி தான் தூக்கியிருக்காங்க போல. ஸோ பயங்கரமா, அதாவது எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண முடியுமோ ரோஸ்ட் பண்ணி விஜய் சேதுபதி தூக்கியிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட்ல தான் நமக்கு தெளிவா தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஃபேர் எவிக்ஷனா அன்ஃபேர் எவிக்ஷனான்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.